அவ்வளோதாங்க, சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம். காரம் உங்களுக்கு தேவைன்னா பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. எண்ணெயே ஒட்டாமல் எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பனானா சிப்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக 3 நேந்திரங்காய் எடுத்திருக்கேன். இப்போ மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு தோலை உரித்து எடுத்துடணும். காய் கொஞ்சம் கூட பழமாக இருக்கக்கூடாது, ஃபுல் காயாக இருக்கணும். இந்த மாதிரி தோலை உரித்து எடுத்துருங்க. இந்த மாதிரி உரித்து எடுத்துட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லை கலர் சேஞ்ச் ஆகிரும். 1 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருங்க. உப்பு நல்லா கரைஞ்சி வரட்டும். காய் சீவுறதுக்கு முன்னாடி நல்லா தொடச்சி எடுத்துருங்க, ஈரப்பதம் இருக்கக்கூடாது. காயை ஸ்ட்ரெயிட்டாக எண்ணெயில் சீவி விடனாலும் சீவி விடலாம். காயை எண்ணெயில் சீவும்போது எண்ணெய் பட்டுரும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி தனியாக சீவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட போகிறேன். இந்த மாதிரி தனியாக சீவி எடுத்துட்டு நான் எண்ணெயில் போட போகிறேன். காய் சீவுற டயத்தில் எண்ணெயை ஹீட் பண்ணிடுங்க. எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். போட்ட உடனே பபிள்ஸ் வர மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாகவே எல்லாத்தையும் சேர்த்துருங்க. ஃபஸ்ட்டு போட்டது சீக்கிரமாக ரெடி ஆகிரும். இந்த மாதிரி மொத்தமாக போட்டுருங்க. வாழைக்காயை சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற உப்பும் மஞ்சள் தண்ணியும் சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பும் மஞ்சள் தண்ணியும் சேர்த்த உடனே சவுண்டு மட்டும் தான் கேட்கும், மேலெல்லாம் தெரிக்காது. நல்லா வேகட்டும். எண்ணெயோட சவுண்டெலாம் நல்லா அடங்கிடணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்தால் தான் சிப்ஸ் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். எண்ணெயோட சவுண்டில் நல்லா அடங்கிருச்சு. இப்போ சிப்ஸ் எடுத்துருங்க. இந்த மாதிரி சவுண்டு கேட்கணும். சிப்ஸ் எண்ணெயே குடிக்காது. சிப்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி சவுண்டு கேட்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம். காரம் உங்களுக்கு தேவைன்னா பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.